ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது. ரொம்ப நாள் நிக்கிறாங்க. 3 நாள்ல எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. இது வரைக்கும் போன ஆட்சியில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. விழாப்பி சூழல் சம்பவம் கூட. ஆமா சார். இப்ப கூட மேடம் வந்துட்டு இது மாதிரி கடுமையெல்லாம் பேசணும் கிடையாது. ஒரு நாயை எவ்வளவுதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட முட்டி பீஞ்சில தாண்டி போகும். இப்பெல்லாம் பேசாத நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க. நீங்க பேசுற மாதிரி தான் நிறைய பேர் பேசினே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருந்து கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலி அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை விமர்சிக்கிறீங்க, அவரை உரிமையில கூட நீங்க பேசிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபாக்கூருங்கிற? தெளிவா வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. நடிக்காத. என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் மொத்தமா உடஞ்சது எங்க தெரியுமா சார், 3வது புருஷன். ஹலோ வணக்கம், வர்ச்சுவல் வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ். இவரெல்லாம் என்னோட 3வது புருஷன். இவரெல்லாம் என்னோட 3வது புருஷன். அம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க சார்? நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்கள யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவளை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்ல வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க, அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிடும். இனஃப்டா, அடிச்சிடு. உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லா என்னால முடியலடா. என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. நான் ஓட்டு போடல சார். ஆமா, நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார், இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லலாம். கேட்கல. சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லலாம். சத்தமா சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய வழக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இன்னொன்னு, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டா தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. தெரியுது, நீ மூடு. நானும் என் கணவரும் பெசநகர் பீச்ல 15 லட்சம் வாங்கிட்டோமா. வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி ஏதோ குடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. இதெல்லாம் பெருமையா? அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும் போது நானும் என் கணவரும் போய் காலில் கையில விழுந்து, ஐயோ இனிய காப்பாத்துங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு தபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க. கணவருக்கு கால் பண்ணிட்டு, எங்க அந்த 5 லட்சம் எடுத்து நேராவே, நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேப்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்றாங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றா. இவ மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. அழுகுறான். இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி.
இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிரா பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டி. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மார்ச் மாசம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. மார்ச் மாசம் நீங்க புகார் அளித்த போது எந்த ஆட்சி இருந்துச்சு? மார்ச் மாசம் நான் புகார் அளிக்கும் போது திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. இருக்காமடா. ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சாரு, ரொம்ப தவறான கருத்து. ஒரு பெண்ணை, ஒரு பெண்கள் சமுதாயத்தை அப்படி பேசக்கூடாது. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இல்ல புரியல. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? அப்ப அவங்க வீட்டு, அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம், 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும் தான் காரணம். பாட்டுக்கு திடீர்னு சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டியா போய் ரோட்ல நிப்பான் சார். சமூக வலைத்தளம் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா, இப்ப அதுல ஒரு செகண்ட் சொல்றீங்களா? அதே இன்ஸ்டாகிராம் தான் ஜூலி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்பதானே வரீங்க. போன தடவை புகார் கொடுக்கும்போது உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். ஜூலி மேடம் வருவாங்க காத்திரியா இருந்தோம். வரவே நான் சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். எனக்கு தெரிஞ்சவங்க சார், ஷர்மிலான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு 3 வருஷமா எனக்கு பழக்கம் இருந்தது. லாஸ்ட் பர்த்டே என்ன ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு அவங்க பேச்சுவார்த்தை இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஷர்மிளா பேசின ஆடியோ உண்மையா பொய்யா? ஷர்மிளா என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது சார். பிக் பாஸ் ஜூலி, நடிகை ஜூலிக்கு முன்பாக நீங்க செவிலியர், அந்த செவிலியர் மூலியமா தான் ஷர்மிளாவும் நீங்களும் ஒரே அறையில தங்கியிருக்கும் போது இந்த கிட்னி திருட்டுல உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த புகார்லயே குறிப்பிட்டிருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அந்த ஆடியோவும் அதை சுட்டி காட்டுது. ஷர்மியும் நானும், ஷர்மிக்கு ஒரு 36, 38 வயசு இருக்கும் சார். எனக்கு 33 வயசு. நான் படிச்சது ராமச்சந்திரா. ஷர்மிக்கும் ராமச்சந்திராக்கும் சம்மந்தமே கிடையாது. கமல் மாதிரி புரியாமையே பேச. ஆமாங்க, உங்களை தொடர்பு படுத்தியும் பல மாதங்களா பேசிட்டு இருக்காங்க. மார்ச் மாசம் 3ஆம் தேதியில இருந்து. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு காலதாமதமா நீங்க? அதுதானே நான் புகார் அளிச்சேன். இந்த விஷயத்துல ஏன் உங்களை தொடர்பு படுத்துறாங்க? அண்ணா ஒரே விஷயம் இல்ல முடிச்சுக்கோங்க. நீங்க நர்ஸா இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை தொடர்பு படுத்தனால அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்குதா, இல்ல அந்த மோசடியில தொடர்பு இருக்குதா? எதுக்காக உங்களுக்கு அண்ணா ஒரே கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஜனவரி மாசம் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என் பர்த்டே வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியல இவங்க கிட்னி மோசல ஈடுபட்டு இருக்காங்கன்னு. இவங்க வந்து கரெக்டா விஜய் சாரை தாக்கி பேசும்போது தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் கிட்னி மோசல்ல தலையிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, மசால் வடை அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.